ஜேம்சன் கோவின் 9ஆம் ஆண்டு துவக்க விழா விற்பனை கொண்டாட்டம். 25,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கும் அனைவருக்கும் தங்க நாணயம் இலவசம். மகாராஷ்டிராவில் சிவசேனா நிறுவனர் பால் தாக்கரே மாநில அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக திகழ்ந்தார். மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்றுவது யார் என்பதை தீர்மானிக்கும் கிங் மேக்கராக விளங்கினார். மராட்டா சமூகம், மராத்தி மொழி, இந்துத்துவா உள்ளிட்ட கொள்கைகளை கையில் எடுத்து அரசியல் செய்த அவர் மகாராஷ்டிராவின் தவிர்க்க முடியாத ஆளுமையாக விளங்கினார். 2012 அவரது மறைவுக்கு பின் மகன் உத்தவ் தாக்கரே சிவசேனாவின் தலைவரானார். பால் தாக்கரேவின் வலதுகரமாக விளங்கிய அவரது சகோதரர் மகன் ராஜ் தாக்கரே அண்ணன் உத்தவுடன் ஏற்பட்ட மனக்கசப்பால் தனித்து அரசியல் செய்தார். அவரது தலைமையிலான மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா சட்டசபை, லோக்சபா தேர்தல்களில் பெரிதாக சோபிக்காவிட்டாலும் வார்டு உறுப்பினர், நகராட்சி தலைவர் உள்ளிட்ட பதவிகளுக்கு நடந்த தேர்தல்களில் குறிப்பிட்ட வெற்றியை பதிவு செய்தது. மண்ணின் மைந்தன், மராத்தி மொழி உள்ளிட்டவற்றை கையில் எடுத்து அதிரடி அரசியல் செய்த ராஜ் தாக்கரேவுக்கு உள்ளாட்சி தேர்தல்களில் இன்றளவும் செல்வாக்கு இருந்து வருகிறது. பாஜகவுடன் கூட்டணி அமைத்து மாநில முதல்வரான உத்தவ் தாக்கரே நாளடைவில் கூட்டணியில் பிளவு ஏற்பட்டதை அடுத்து அதுவரை எதிர்த்து வந்த நேரடி எதிரியான காங்கிரசுடன் கூட்டணி வைத்தார். உத்தவின் செயல்பாடுகளில் அதிருப்தி அடைந்த அவரது வலது கரமாக திகழ்ந்த ஏக்நாத் ஷிண்டே ஆதரவு எம்எல்ஏக்களுடன் வெளியேறி தனது தலைமையிலான அணியை உண்மையான சிவசேனா என அறிவித்தார். கோர்ட், தேர்தல் கமிஷன் என அனைத்து தரப்பிலும் ஷிண்டேவுக்கு வெற்றி கிடைத்ததால் சிவசேனா கட்சி பெயர், சின்னம், கொடி ஷிண்டே வசமானது. இதையடுத்து சிவசேனா உத்தவ் என்ற பெயரில் உத்தவ் தாக்கரே தனி கட்சி நடத்தி வருகிறார். பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை தொடர்ந்து விமர்சித்து வரும் உத்தவ் கடந்த சட்டசபை தேர்தலில் பெரும் பின்னடைவை சந்தித்தார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி அதிகாரம் கையில் இல்லாததால் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதில் சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். மகாராஷ்டிராவில் சமீபத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட உத்தவ் கட்சி பெரிதாக சோபிக்கவில்லை. இதனால் அடுத்த மாதம் 15ஆம் தேதி 29 மாநகராட்சிகளில் நடக்கும் தேர்தலுக்காக கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கையில் உத்தவ் தீவிர கவனம் செலுத்தினார். இதன் பலனாக பல ஆண்டுகள் தனித்தனி துருவங்களாக பிரிந்து செயல்பட்ட உத்தவ், ராஜ் தாக்கரே சகோதரர்கள் வரும் தேர்தலில் கூட்டணி அமைத்து தேர்தல் களம் காணவும் தீர்மானித்தனர். இருவரும் இன்று அதிகாரப்பூர்வமாக தங்கள் கூட்டணியை அறிவித்தனர். மும்பையில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் உத்தவ் மற்றும் ராஜ் தாக்கரே கூறியதாவது: மும்பையை மகாராஷ்டிராவுடன் இணைப்பதில் எங்கள் மூதாதையர்கள் மிக சிறந்த பங்காற்றினர். மராத்தி மொழி பேசுவோரின் உணர்வுகளை மதிப்பதிலும் காப்பதிலும் பால் தாக்கரே எப்போதும் பெருமுயற்சி எடுத்தவர். ஒருங்கிணைந்த மகாராஷ்டிரா மக்களின் நலனுக்காக மராத்தியர்களை ஒருங்கிணைப்பது அவசியம். எந்த தருணத்திற்காக மக்கள் காத்திருந்தனரோ அது தற்போது நடந்துள்ளது. நாங்கள் இருவரும் இணைந்து செயல்பட தீர்மானித்துள்ளோம். இன்று எங்கள் கூட்டணி உறுதியானதை வெளிப்படையாக அறிவிக்கிறோம். மும்பை எங்கள் உயிர் மூச்சு. அதை பிறர் ஆள அனுமதிக்க மாட்டோம். மும்பையின் மேயர் ஓர் மராட்டியராக தான் இருக்க வேண்டும். அதை நாங்கள் செய்து காட்டுவோம். இந்த கூட்டணி ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவுக்கானது. மராத்தி மொழி பேசும் சொந்தங்களுக்கானது. மராத்தியர்களின் உரிமையை நாங்கள் நிலைநாட்டுவோம். வரும் மாநகராட்சி தேர்தலில் சிவசேனா, எம்என்எஸ் இணைந்து போட்டியிடும் என இருவரும் கூட்டாக அறிவித்தனர். 20 ஆண்டுகளுக்கு முன் அரசியலில் தனித்தனி துருவங்களாக பிரிந்த உத்தவ், ராஜ் தாக்கரே தற்போது நீண்ட இடைவெளிக்கு பின் மீண்டும் இணைந்துள்ளது மகாராஷ்டிரா அரசியலில் பேசுபொருளாகி உள்ளது. அடுத்தடுத்த தேர்தல் தோல்விகளால் மகாராஷ்டிராவில் இண்டி கூட்டணி சிதறியுள்ளது. மகாராஷ்டிரா மாநகராட்சி தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுவது என்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. சிவசேனா, எம்என்எஸ் கூட்டணி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சரத் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் என்ன நிலைப்பாட்டை எடுக்க உள்ளது என்பதை இன்னும் அறிவிக்கவில்லை. எதிர்க்கட்சி கூட்டணியில் இந்த சிதறல் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு பலம் சேர்க்குமா அல்லது உத்தவ், ராஜ் தாக்கரேவின் கூட்டணி பாஜக கூட்டணிக்கு நெருக்கடியை ஏற்படுத்துமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.